ஆண்டவர் இன்று உங்களிடம் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பலவீனமாய் இருக்கிறதால தேவன் உங்களை விட்டு தூரமா போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா, நம்மால முடியாத இடத்துலதான் தேவனால என்ன செய்ய முடியும் என்று தெரிய ஆரம்பிக்கும். பவுல் தேவன் கிட்ட ஒரு பிரச்சனையை எடுத்துடுங்கன்னு 3 தடவை கேட்டாரு. ஆனா தேவன் அந்த பிரச்சனையை உடனே எடுத்துடல. அதுக்கு பதிலா என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரு. ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை விட தேவனை நம்புற இதயம் பெரியது. இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாரும் என்னை விட முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை யாருடனும் ஒப்பிடலை. உங்களுக்காக அவர் எழுதிய பாதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால உங்க பலவீனத்தை பார்த்து வெட்கப்படாதீங்க. அதே இடத்துலதான் தேவனோட வல்லமை வெளிப்பட போகுது. இன்று உங்களுக்கு முடியாதது நாளைக்கு தேவன் செய்த அதிசயம்னு சொல்ற சாட்சியா மாறும். அவர் கிருபை இன்னைக்கும் போதும், நாளைக்கும் போதும், என்றைக்கும் போதும். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் பலவீனமான நேரங்களிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை தாரும். எங்களால் முடியாத இடங்களில் உம்முடைய வல்லமையை காண்கிற கிருபையை கொடுங்கள். சோர்ந்து போன இதயங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையால் எங்களை தினமும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.